ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG Expo and Food Bazaar 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். எக்ஸ்பான்ஷன் அப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஹார்சனிங் நியூக்ளியர் பவர் ஆக்ட் ஆஃப் சம்திங், அதாவது எம்பவர்மெண்ட் ஆக்ட்னு வச்சுருக்காங்க. எம்பவர்மெண்ட் ஃபார் இந்தியா ஆக்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு தேவையான அணுசக்தியை அது ஒரு சஸ்டைனபிள் மெத்தடாலஜியில் உருவாக்குவதற்கான நோக்கத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதான்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப அபத்தமான விஷயம். அப்போ அணுசக்தி வைத்திருக்கக்கூடிய நாடு வல்லரசாக மாறுகின்ற ஒரு நிலையை அமெரிக்கா அடைகின்றது. அப்போ அதற்கு எதிராக சோவியத் யூனியன் அவங்களும் அணுசக்தி துறையை கொண்டு வராங்க, அணு ஆயுதங்கள் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பனிப்போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இரண்டு நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய அணு ஆயுத போட்டியின் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த நாடுக்கும் இந்த டெக்னாலஜி போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்க உறுதியாக இருந்தாங்க, நமக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அணுசக்தியை அமைதிக்காக பயன்படுத்துவது, அணுசக்தியை மின்சார உற்பத்திக்காக மட்டுமே பயன்படுத்துவது, அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற வகையில் தான் இந்தியாவோட கொள்கைகள். ஸோ இவை எல்லாமே 1960 வரைக்கும் இருந்த ஒரு நிலைப்பாடு. இந்தியா 1970 இந்திரா காந்தியில் இருக்கும்போது முதல் அணுகுண்டு சோதனையை நடத்துகிறாங்க. அப்போ அமெரிக்கா நம்ம மேலே நிறைய பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அமெரிக்காவும் இடைப்பட்ட காலகட்டத்தில் நமக்கான டெக்னாலஜி கொடுக்குறாங்க, ஆட்டோமொபைல் எனர்ஜி சார்ந்து கூட டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அப்போ ரஷ்யா நமக்கு எப்படி உதவி பண்ணுச்சோ பிற்காலத்தில் அமெரிக்காவும் ரியாக்டர்ஸ் தராங்க. அந்த வகையில் தான் கல்பாக்கத்திலும் சரி த்ரோம்பேலையும் சரி நிறைய ரியாக்டர்ஸ் கொண்டோம். இப்போ இந்தியாவில் ஏறத்தாழ 23 ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இதில் நீங்கள் சொன்னது என்னன்னா, இது க்ளீன் எனர்ஜின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னது இல்லையா, அந்த சட்டத்தினுடைய நோக்கமாக சொல்கிறாங்க. இரண்டாவது 2037 ஆண்டுக்குள்ளாக 100 கிகாவாட்ஸ்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் அணு உலையிலிருந்து. அதற்காக நாங்கள் இது கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது நாள் வரைக்கும் இந்தியாவில் அரசு மட்டுமே செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை தனியார்னு கொடுக்க போகிறாங்க. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட சில நாட்கள் முன்பாகவே பார்த்தீங்கன்னா அதானி அறிவிக்கிறாங்க, நாங்கள் நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியில் வர போகிறோம். இந்த சட்டம் நிறைவேற்றிய அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாக என்ன அறிவிக்கிறாங்க, உத்தரப்பிரதேசில் நாங்கள் நியூக்ளியர் பவர் பிளான் கொண்டு வர போகிறோம் அப்படின்னாங்க. அப்போ அதில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 100% அலோவ் பண்ணுறாங்க. அப்போ வெளிநாட்டு கம்பெனிகள் இந்த நியூக்ளியர் இண்டஸ்ட்ரிக்கு 100% இன்சூரன்ஸ் அவங்க தருவாங்க. அப்போ என்னென்னா, ஒரு விபத்து நேர்ந்தால் இவங்க மக்கள்கிட்ட நஷ்டம் 100 இவ்வளோ தான் கொடுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 100 கோடி ரூபாயிலிருந்து 3000 கோடி ரூபாய்க்கு அளவு தான் பாதிப்பு. நிச்சயமாக அதோட அதிகமாக பன்மடங்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இவங்க கிளைம் பண்ணிட்டு போகலாம், அப்போ இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது மீறி அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த காம்பன்சேஷனை ஒன்றிய அரசாங்கம் தான் தரணும். ஸோ அப்போ ஒரு அணு உலை அப்படிங்கிறது சேஃபஸ்ட்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அது ஒரு எப்பவுமே ஆபத்து. ஏன்னா அது எப்பவுமே கதிர் இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கதிர் இயக்கம் மக்களிடம் எந்த வகையிலும் போய் சென்றடையாமல் அது பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்டர் நீங்கள் ரன் பண்ணுறதே மிக ரிஸ்கான ஒரு ஃபேக்டர். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அணுசக்தி குறித்த ஒரு முக்கியமான சட்டத்தை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் சார். அவங்க அதாவது சாந்தி மசோதா தான் தாக்கல் செய்திருக்காங்க. இதற்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, இந்தியாவினுடைய நீண்ட கால எரிசக்தி மற்றும் காலநிலை இலக்குகளுடன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கை 2070 ஆண்டுக்குள்ள கார்பன் நீக்கத்திற்கான நாட்டின் செயல் திட்டத்தையும் 2047 ஆண்டுக்குள்ள 100 ஜிகாவாட் அணுசக்தி திறனை அடைவதற்கான இலக்குல தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சிகள் இந்த சாந்தி மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதனால என்னென்ன பாதிப்புகள் வரும்? ஆனா ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இதனால நம்ம அணுசக்தியை அதிக லெவல தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பார்க்கிறது? நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு 4-5 லேயர்ஸ் இருக்குது.
முதல் படியாக வந்து ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நன்றி சொல்லணும். என்னன்னா குறைஞ்சபட்சம் இந்த சட்டத்துக்கு அவங்க ஆங்கிலத்தில் பேர் வச்சிருக்காங்க. சாந்தி அப்படின்னு, சாந்தி ஹிந்தி வேர்டு தான், பட் எனிவே சுருக்கமான ஒரு ஃபார்ம் தான். அதோட எக்ஸ்பேன்ஷன் அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஹார்சனிங் நியூக்ளியர் பவர் ஆக்ட் ஆஃப் சம்திங், அதாவது எம்பவர்மெண்ட் ஆக்ட்னு வச்சிருக்காங்க. எம்பவர்மெண்ட் ஃபார் இந்தியா ஆக்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு தேவையான அணுசக்தியை அது ஒரு சஸ்டைனபிள் மெத்தடாலஜியில் உருவாக்குவதற்கான நோக்கத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதான்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப அபத்தமான விஷயம். பட் எனிவே அந்த சட்டத்தினுடைய பேர் இப்படி இருந்தால் இதுதான். இந்த சட்டத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு 1962 அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. இப்போ அணுசக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உலகளவில் குளோபல் ஆர்டரில் நிர்ணயிக்கிறதுல வந்துட்டு அணுசக்திக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. 1944 நமக்கு அந்த அணுகுண்டு வீச்சுக்கு பின்பாக, இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா நாகசாமியில் அணுகுண்டு போட்டுச்சுங்களா, அதற்கு பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா உலக ஒழுங்கு அப்படிங்கிறதே மாறுது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குளோபல் ஆர்டர் அப்படிங்கிறது என்ன, எதோ மையமாக வைத்திருக்குன்னா அணுசக்தியை மையமாக வைத்திருக்குதான். அப்போ அணுசக்தி வைத்திருக்கக்கூடிய நாடு வல்லரசாக மாறுகின்ற ஒரு நிலையை வந்து அமெரிக்கா படைகின்றது. அப்போ அதற்கு எதிராக சோவியத் யூனியன் அவங்களும் வந்து அணுசக்தி துறையை கொண்டு வராங்க, அணு ஆயுதங்கள் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் பனிப்போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இரண்டு நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய அணு ஆயுத போட்டியின் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற எந்த நாடுக்கும் இந்த டெக்னாலஜி போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்க உறுதியாக இருந்தாங்க, நமக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் சோவியத் யூனியன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அணுசக்தி சார்ந்த இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொடுத்து உதவி செய்கிறாங்க. அந்த வகையில் தான் இந்தியாவில் அணுசக்தி துறை அப்படிங்கிறது உருவானது. சுதந்திர இந்தியாவுக்கு முன்பாகவே ஹோமி பாபா அவர்கள் இருக்கும்போது அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இது நேரடியாக பிரதமரோட ஆஃபீஸ்க்குள்ள செயல்படக்கூடிய ஒரு அங்கமாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அணுசக்தியை அமைதிக்காக பயன்படுத்துவது, அணுசக்தியை மின்சார உற்பத்திக்காக மட்டுமே பயன்படுத்துவது, அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற வகையில் தான் இந்தியாவுடைய கொள்கை இருந்து. ஸோ இவை எல்லாமே 1960 வரைக்கும் இருந்த ஒரு நிலைப்பாடு. இதை ஒழுங்கு செய்வதற்கும் முறையாற்றுமை செய்வதற்காக தான் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட்னு கொண்டு வராங்க. அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த வாரியம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அணுசக்தி சார்ந்து இருக்கக்கூடிய எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் அவங்க தான் கட்டுப்படுத்துவாங்க. இந்த சட்டம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுதுன்னா, எனிதிங் கனெக்டட் டு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், அணுசக்தி சார்ந்து இருக்கக்கூடிய அணு கதிர்வீச்சு சார்ந்து இருக்கக்கூடிய கனிமங்களாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, அவை முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம் தான் பார்த்துக்கொள்ளும், அதோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அந்த வகையில் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியை வந்து உருவாக்குறாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் வந்து உருவாக்குறாங்க. இந்தியா ரேர் எர்த்ஸ்க்கான லிமிடெட் வந்து உருவாக்குறாங்க. கனிமங்கள் வெட்டி எடுப்பதற்கான தனியான ஒரு ரியாக்டர் ரன் பண்ணுவதற்கான தனியான ஒரு கார்பரேஷன், இது எல்லாமே அவங்க உருவாக்கி செயல்பட்டு இருக்காங்க. இந்த நிலைமை வந்து நம்ம போக்குவரத்து அணுகுண்டுக்கு பின்னாடி மாறுது. இந்தியா 1970 இந்திரா காந்தியில் இருக்கும்போது முதல் அணுகுண்டு சோதனையை வந்து நடத்துகிறாங்க. அப்போ அமெரிக்கா நம்ம மேலே வந்து நிறைய பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அமெரிக்காவும் இடைப்பட்ட காலகட்டத்தில் நமக்கான டெக்னாலஜி கொடுக்குறாங்க, அட்டாமிக் எனர்ஜி சார்ந்து கூட டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அப்போ ரஷ்யா வந்து நமக்கு எப்படி உதவி பண்ணுச்சோ, பிற்காலத்தில் அமெரிக்காவும் ரியாக்டர்ஸ் தராங்க. அந்த வகையில் தான் கல்பாக்கத்திலும் சரி த்ராம்பேலையும் சரி வந்து நிறைய ரியாக்டர்ஸ் கொண்டோம். இப்போ இந்தியாவில் ஏறத்தாழ 23 ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ இந்த பின்னாடி 70 காலகட்டத்திலே கூடங்குளத்துலையும் வந்துருச்சு. கூடங்குளத்தில் வந்தது பார்த்தீங்கன்னா 98 தான் வருது. ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம் வந்து 1988 போடுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ராஜீவ்காந்தி இறந்து போயிறாரு, சோவியத் யூனியனும் வீழ்ச்சி அடைஞ்சிருது. அப்புறம் மறு ஒப்பந்தம் வந்து தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தான் வருது. ஸோ 1998 வந்துட்டு கொண்டு வராங்க. கல்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது காமராஜர் காலகட்டத்திலேயே அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இங்கே அணு உலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்பாக செயல்பாட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 1981-82 தான் வருது. ஸோ மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வருது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 2 இடத்துல அணு உலைகள் அப்படிங்கிறது. கூடங்குளம் வந்து ரஷ்யாவிலேருந்து வந்தது. கல்பாக்கம் வந்து நமக்கு வந்துட்டு அமெரிக்கன்ஸோட சப்போர்ட்டுமே இருந்துச்சு. அது தவிர்த்து 2 குட்டி ரியாக்டர்ஸுமே இருக்குது, காமினி பாம்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவோடதுன்னு சொல்லப்படுது இந்த கல்பாக்கம் அணு உலை. எந்த ரியாக்டருமே இந்தியாவோட ரியாக்டர் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரியாக்டர்ஸுமே நான் வெளிநாட்டிலேருந்து வாங்கினதான். இன்னும் இந்தியா சுயமாக ரியாக்டரை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துக்கு நாம் இன்னும் நகரலை. ஸோ நம்ம ரியாக்டர்ஸ்க்கு வெளிநாடுகளில் தான் நம்பி இருக்கோம். இதற்கு தேவையான ஃபியூல் சொல்லுவாங்க, உரேனியத்தை தான் இங்கே போட்டு எரிக்கணும். இப்போ சாதா அனல் மின் நிலையத்தில் வந்து நிலக்கரி எரிப்பதை போல் இங்கே உரேனியத்தை வந்து எரிப்பாங்க. உரேனியம் ரொம்ப கம்மியாகவே எரிச்சா போதும். நிலக்கரி வந்து 1000 டன் போட்டு நீங்கள் எரிக்க வேண்டிய இடத்துல இந்த இடத்துல 1 கிலோ எரிச்சா வந்து போதும். ஸோ அதனால நிறைய பவர் அதுல இருந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அதிதீவிரமான வெப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை ரேடியேஷன் வரும். ஸோ அதனால தான் இந்த டெக்னாலஜிக்கு எல்லாருமே வந்து ரொம்ப அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த பின்னணியில் 2010ஆம் ஆண்டு 1-2-3 அக்ரிமெண்ட் வருது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் செகண்ட் போக்ரான் அணுகுண்டு பண்ண வாஜ்பாய் இருக்கும்போது 2வது அணுகுண்டு நாம் சோதனை பண்ணுறோம். மீண்டும் தடை வருகின்றது. அந்த தடையை நீக்குவதற்கான இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் 2010 திருப்பி அணுசக்தி சார்ந்தக்கூடிய ஒப்பந்தத்தை உருவாக்குறாங்க. அப்போ இடதுசாரிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
அப்படி தெரிவிக்கும் போது இடதுசாரிகளுக்காக சார்பாக அமைதிப்படுத்தணுக்காக ஒரு புதிய சட்டம் கொண்டு வராங்க. சிவில் லையபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட். ஒரு அணு விபத்து நேர்ந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த சட்டம் வந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த 2 சட்டம் நடைமுறையில் இருக்குது. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 சட்டத்தை பின்வாங்கிட்டு புதுசாக நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் 2 அவையிலுமே வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பிரசிடென்ட்டோட அவையிலுக்கு. இப்போ இதில் நீங்கள் சொன்னது என்னென்னா, இது வந்து க்ளீன் எனர்ஜின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னது இல்லையா, அந்த சட்டத்தினுடைய நோக்கமாக சொல்கிறாங்க. இரண்டாவது வந்து 2037ஆம் ஆண்டுக்குள்ளாக 100 கிகாவாட்ஸ்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் அணு உலையிலிருந்து. அதற்காக நாங்கள் இது கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இவங்க சொல்ல தவறிய விஷயம் என்னென்னா, இது எப்படி அவங்க சாதிக்க போகிறாங்க அப்படின்னா, தனியாரை அலோவ் பண்ணுவதன் மூலமாக. அப்போ இது நாள் வரைக்கும் இந்தியாவில் அரசு மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை தனியார்னு கொடுக்க போகிறாங்க. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட சில நாட்கள் முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அதானி வந்து அறிவிக்கிறாங்க, நாங்கள் நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியில் வர போகிறோம். இந்த சட்டம் நிறைவேற்றிய அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாக என்ன அறிவிக்கிறாங்க, உத்தரப்பிரதேசில் நாங்கள் நியூக்ளியர் பவர் பிளான் கொண்டு வர போகிறோம் அப்படின்னாங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க அப்பவே சொன்னாங்க என்னென்னா, ஸ்மால் மாடரேட்டர் ரியாக்டர்ஸ் நாங்கள் கொண்டு வருவோம், சிறிய அளவிலான ரியாக்டர்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, அணுசக்தி துறையை தனியார்மயமாக்குவது, அவர்களுக்கு அது தடையாக இருக்கக்கூடிய அந்த லையபிலிட்டி கிளாஸஸை நீக்கிறது, அவங்க விபத்து நேர்ந்தால் எந்த வகையில் அவங்க பொறுப்பேற்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற இந்த 2 அம்சங்கள் அடிப்படையில் தான் இந்த சட்ட மசோதா அப்படிங்கிறது இப்போ நிறைவேற்றப்பட்டுள்ளது. சார், அப்போ பொதுத்துறையாக இருக்கிற அணு உலையை வந்து தனியார் மயமாக்குறாங்க. இப்போ அந்த அணுவை வச்சு நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி மின்சாரமும் தயாரிக்கலாம், ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ தனியார் மயமாக்கிட்டா அதை வச்சு எது வேணால் செய்யலாம் சார். அதுக்கு அவங்களுக்கு தனியாருக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கலையா ஒன்றிய அரசு? ஆமாம், இது இருந்த கட்டுப்பாடெலாம் நீக்கிட்டாங்க. இதில் தனியார் வருவதற்காக இருந்த கட்டுப்பாடை நீக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸை வர முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 49% அலோவ் பண்ணுறாங்க. எனி கம்பெனியில் வந்துட்டு 49% வெளிநாட்டு மற்ற கம்பெனிஸில் வந்துட்டு அவங்க ஷேர் ஹோல்டர்ஸாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து அலோவ் பண்ணுறாங்க. 51% வந்து நம்ம கவர்மெண்ட் கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இப்போ 49% அலோவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50% அலோவ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இது ரியாக்டர் ரன் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் அணுக்கழிவு சார்ந்து இருக்கக்கூடிய கனிமங்கள் இருக்குல்ல, அவற்றை வெட்டி எடுப்பதிலையும் அலோவ் பண்ணுறாங்க. இந்தியாவில் உரேனியத்தை வெட்டி எடுக்கிறாங்க, தோரியத்தை எடுக்கிறாங்க, அவற்றையுமே தனியார்மயமாக்குறாங்க. கடந்த காலங்களில் நம்ம கன்னியாகுமரியில் கேரளாவில் இருக்கக்கூடிய பீச்சில் வந்துட்டு அந்த தாது மணல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வெட்டி எடுப்பதில் எவ்வளோ முறைகேடு நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த வைகுண்டராஜர் இவங்க மேலே நிறைய வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. அவங்க மேலே சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு அளித்து அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போய் அது அங்கே வந்து பெண்டிங்காக இருக்குது. அப்போ தாது மணல் எந்த அளவுக்கு கொள்ளையிடப்பட்டதுன்னு இருக்கும். தாது மணலில் பார்த்தீங்கன்னா தோரியம் இருக்கும். அப்போ அது தனியார் கொடுக்கக்கூடாது என்பதற்காக சட்டம் கொண்டு வரப்பட்டு அரசு மட்டும்தான் செய்யணும் இருந்த நிலைமையில் இப்போ அதையும் தனியார்கிட்ட கொடுக்க போகிறாங்க. இப்போ அவருக்கு பதிலாக யார், இப்போ அதானி வரலாம் நாளைக்கு. ஸோ கனிமங்களை வெட்டி எடுக்கலாம், ரியாக்டர்ஸை ரன் பண்ணுறது, அதாவது எனர்ஜி பவர் உற்பத்தி பண்ணுவதில் தனியார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த தனியார்மயமாக்குறாங்க. இரண்டாவதாக கூட விஷயம் தனியாருக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லையபிலிட்டி கிளாஸ் 2010ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தில் சிவில் லையபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் இருக்குங்களா, அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வெளிநாட்டிலேருந்து ஒரு ரியாக்டர் வாங்குறீங்க, நம்ம வந்து இங்கே கூடங்குளத்துக்கு எடுத்துக்குவோம், கூடங்குளத்துக்கு தேவையான அணுவில் ரஷ்யாட்டிருந்து வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாதுன்ட்டாங்க. ஏன்னா ஒப்பந்தம் 1988 போட்டது, பின்னாடி வந்து சட்டம் பொருந்தாதுன்னு. அப்போது கூடங்குளத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ரஷ்யாவிடம் இருந்து நீங்கள் இழப்பீடு கேட்க முடியாது. ஏன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் அது குறித்தான ஒப்பந்தம் இல்லை. 2010 கொண்டு வரப்பட்ட சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் நீங்கள் ரியாக்டர் வாங்குறதா இருந்தால் எந்த நாட்டிலிருந்து வாங்குறீங்களோ அந்த நாட்டோட நீங்கள் ஒப்பந்தம் போடணும். அந்த நாட்டிடம் இருந்து நீங்கள் நாளைக்கு இங்கே ஒரு விபத்து நிலம், போபால் விஷயம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உரிய இழப்பீடு கிடைக்கல. அப்போ நம்ம டவ் கெமிக்கல்ஸ் அவங்களை எப்படி லையபிலிட்டி கொண்டு வர்றது? அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வேணும் இல்லையா, அப்போ ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதில் கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட காம்பன்சேஷன் வாங்குறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வேணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. இதை நீக்கிட்டாங்க. இனிமேல் அப்படி ப்ரொவிஷன்ஸ் இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு. அப்போது சப்ளையருக்கு எந்த விதமான லையபிலிட்டியும் கிடையாது. நான் ரியாக்டர் கொடுத்ததோடு சரி, இனிமேல் அது ஓம்பாடு ஃபுகுஷிமாரா அது வெடிச்சாலும் ஏதாவது அசம்பாவிதம் ஆபத்து ஏற்பட்டதுன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்க பொறுப்பேற்றுக்கணும்னு சரி. அதையாச்சும் முழுசாக பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதானி வந்து ஒரு 150 மெகாவாட்டுக்கு ஒரு ரியாக்டர் ரன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து 100 கோடி ரூபா அளவுக்கு நஷ்டீடு கொடுத்தா போதும். ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, லிமிடேஷன் இவ்வளோ தான். அதாவது ஒரு 100 பேருக்கு மேலே பாதிப்படைகிறாங்க, ஒரு சில 100 பேர் இறந்து போயிடுறாங்க, இவ்வளோ பேர் 4-5 கிராமம் 10-20 ஊர் வந்து ரொம்ப மோசமாக பாதிப்படையுதுன்னா ஒரு அணு உலை விபத்து அப்படி தான் இருக்கும் இல்லையா. அதுக்கு அவங்க இப்போமே என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாயில் கொடுத்தா போதும். நீங்கள் வந்து 3000 மெகாவாட் அளவுக்கான அணுசக்தியை உற்பத்தி செய்கிறீங்க அப்படின்னா அப்போ 3000 கோடி ரூபா.
இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இன்சூரன்ஸ் உண்டுங்கிறாங்க. இன்சூரன்ஸ் ஆக்ட்ல வந்துட்டு அதுலேயும் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 100% அலோவ் பண்ணுறாங்க. அப்போ வெளிநாட்டு கம்பெனிகள் இந்த நியூக்ளியர் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு 100% இன்சூரன்ஸ் அவங்க தருவாங்க. அப்போ என்னென்னா ஒரு விபத்து நேர்ந்தால் இவங்க மக்கள்கிட்ட நஷ்டம் 100 இவ்வளோ தான் கொடுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 100 கோடி ரூபாயிலிருந்து 3000 கோடி ரூபாய்க்கு அளவு தான். பாதிப்பு நிச்சயமாக அதோட அதிகமாக பன்மடங்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இவங்க கிளைம் பண்ணிட்டு போகலாம். அப்போ இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது மீறி அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த காம்பன்சேஷனை ஒன்றிய அரசாங்கம் தான் தரணும். அல்டிமேட்லி என்னென்னா நம்மளோட வரி பணம் தான் நாம கொடுக்கணும். அப்போ மக்கள் தலையில தான் வச்சிருக்காங்க. அப்போ இவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. இவங்க ஜாலியாக வந்து ரன் பண்ணலாம். அதில் வந்து லாபம் மட்டும் சம்பாதிக்கலாம். சார், இந்த போபாலில் நடந்த விஷயம் வந்து உலக அளவில் பேசப்பட்டது. வெறும் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் இவ்வளோ பெரிய பேராபத்து நடந்தது. இப்போ அணு உலையில் இவ்வளோ கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்தினா எந்த மாதிரியான பேராபத்துகள் வந்து இந்தியாவுக்கு இருக்கு? அதாவது ஒரு சேஃபஸ்ட் ரியாக்டர் உலகத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஒரு தோழர் தியாகு அடிக்கடி சொல்வார். அதாவது வந்து சேஃபஸ்ட் ரியாக்டர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் மட்டும்தான். சூரியனை தவிர்த்து வேறு எதுவுமே சேஃபஸ்ட் ரியாக்டர்னு உலகத்தில் அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூடங்குளம் எடுத்துக்கோங்க. கூடங்குளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ரியாக்டர் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு 30-40 நாளுக்கு மேலே ரன் பண்ணால் சரித்திரமே கிடையாது. ஒரு 20 நாள் ரன் பண்ணுவாங்க, ஏதோ இஷ்யூ ஆகும், 2 மாதம் ஷட் டவுன் பண்ணி வைப்பாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க, திருப்பி ரன் பண்ணுவாங்க, ஷட் டவுன் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக ரன் பண்ணவே முடியாது. அதே மாதிரி 1000 மெகாவாட் டெய்லியும் 1000 மெகாவாட் அதில் வரும்னு தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அதனோட அதிகபட்ச உற்பத்தி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300-400 மெகாவாட் அளவுக்கு தான் உற்பத்தி பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் போகும். 600க்கு மேலே தாண்டவே தாண்டாது. ஏன்னா ஃபுல் கெப்பாசிட்டியில் நீங்கள் ரன் பண்ண முடியாது ஒரு ரியாக்டரை வந்துட்டு. அப்போ வந்து ஒரு 600 மெகாவாட், 300 அல்லது 400 மெகாவாட், இந்த இவ்வளோ மெகாவாட்ஸுமே வந்துட்டு அதோடைய பராமரிக்க அது சரியாக போயிடுது. ஸோ அப்போ ஒரு அணு உலை அப்படிங்கிறது சேஃபஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அது ஒரு எப்போவுமே ஆபத்து. ஏன்னா அதில் எப்போவுமே கதிர் இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கதிர் இயக்கம் வந்து மக்களிடம் எந்த வகையிலும் போய் சென்றடையாமல் அது பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்டர் நீங்கள் ரன் பண்ணுறதே மிக ரிஸ்க்கான ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது, அப்படி நீங்கள் அதுக்குள்ளே உரேனியம் தான் அதை வந்து ஃபியூவலாக வந்து பயன்படுத்துவாங்க. அந்த உரேனியம் வந்து எரிஞ்சு பண்ணுக்க என்ரிச்டு உரேனியம் தான் பயன்படுத்துவாங்க. அது எரிஞ்சு தீர்ந்து போனதுக்கு பின்பாக அது புளுட்டோனியமாக மாறிடும். புளுட்டோனியம் அப்படிங்கிறது ஹைலி ரேடியோ ஆக்டிவ். எந்த அளவுக்கு ரேடியோ ஆக்டிவ்னா அது பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு அது ரேடியேஷன் வெளியிட்டு இருக்கும். பல லட்ச கோடி வருடங்கள் தொடர்ச்சியாக அதிலிருந்து அணு கதிர் இயக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், அதை வந்து பத்திரமா சேமிச்சு வைக்கணும். அதை வந்து கடல்ல கொட்ட முடியாது, நீங்க எரிக்க முடியாது, எங்க விண்வெளியில் எங்கே அனுப்பிடவும் முடியாது. நம்ம இங்கே வச்சுதான் சேமிச்சு வைக்கணும். கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய அணுக்கழிவுகள் அங்கேயே தான் இருக்கு. கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணுக்கழிவுகள் அங்கேயே தான் இருக்கு. இந்த புளுட்டோனியத்தை வந்து கொஞ்சமாக எடுத்து அதை அணுகுண்டு தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. மீதி இருக்கக்கூடிய கழிவுகள் நிச்சயமாக அது இருக்க தான் செய்யும். அதை வந்து மனிதர்களுக்கு, பிற உயிரினங்களுக்கு, நிலத்தடி நீர்களுக்கு எந்த வகையில் அது கலந்துராமல் அது பத்திரமா ஒரு கேஸில் நீங்கள் வச்சு அதை கான்கிரீட்டால் மூடி பாதுகாப்பாக வைக்கணும். அப்படியான ஒரு இடத்த வந்து 2013 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டிஜிஆர்னு ஒரு ஃபெசிலிட்டி கண்டுபிடிச்சி அதில் புதைச்சி வைங்கன்னு சொன்னாங்க. டீப் ஜியாலஜிக்கல் ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு ஆழ்கிணறு தோண்டி அதுக்குள்ளே புதைத்து வைக்க வேண்டும். ஐரோப்பாவில் அப்படி தான் பண்ணுறாங்க. இந்தியாவில் அந்த இடத்த நாம் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த ஒவ்வொரு அணுக்கழிவுலேருந்து ஒரு அணு உலையிலேருந்து இந்த அணுக்கழிவுகள் வந்துட்டு இருக்கும். இது நீங்கள் எங்கே சேமித்து வைக்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி. இவங்க டார்கெட் சொல்கிறாங்க இல்லையா, 2037க்குள்ளாக 100 கிகாவாட்ஸ் இல்லையா. 1 கிகாவாட் அப்படிங்கிறது 1000 மெகாவாட். அப்போ கூடங்குளத்தில் இருக்கிறது ஒரு ரியாக்டர் வந்துட்டு 1000 மெகாவாட். நீங்கள் 1000 மெகாவாட் வச்சுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அங்கங்கே வந்துட்டு ஒரு 10-100 வைக்கணும். ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னா, சின்ன சின்ன ரியாக்டர்ஸ் தான், ஸ்மால் மாடரேட் ரியாக்டர்ஸ். அப்போது 100 மெகாவாட், 150 மெகாவாட், 300 மெகாவாட் இந்த அளவுக்கு தான் வைக்க போகிறாங்க. அவ்வளோ தூரம் வைக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50 ரியாக்டர்ஸ் தேவை. 50 ரியாக்டர்ஸ்னால் எல்லா மாநிலங்களும் ரியாக்டர் வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ எல்லா மாநிலங்களும் அணு ரியாக்டர்ஸ் இருக்க போகுது, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கும். அந்த எல்லா இடத்துலையும் வந்துட்டு உரேனியம் இருக்கும், அதுலேருந்து புளுட்டோனியம் வரும், அதுலேருந்து அணுக்கதிர் இயக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அணுக்கழிவுகளை எல்லா இடத்துலையும் சேமிச்சு வைப்பாங்க. அதுக்கான நீங்கள் ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணுறதுக்கான இடத்துல இல்லை. ஏன்னா எந்த ஸ்டேட் அணுக்கழிவு யார் ஏற்றுக்குவாங்க? கேரளா ஏற்றுக்குமா? நம்ம கூடங்குளம் கேரளா வந்து போராட்டம் பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து அந்த கோலார் தங்கவகையில் விடுபட்ட அந்த மைனிங் இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கே இந்த மாதிரி ஆள் கிணறு இருக்குது, ஒரு சுரங்கம் தோண்டின ஒரு இடம் இருக்குது, அங்கே புதைச்சி வச்சுலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோன்னு தான் சொன்னார் அட்டார்னி ஜெனரல். உடனே அங்கே கடுமையான எதிர்ப்பு, அது விட்ரா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூடங்குளத்தை தான் வச்சிருக்காங்க. நம்ம கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. அதுக்கு ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால நாங்கள் இங்கே கூடங்குளத்திலே ஏஎஃப்ஆர்னு ஒரு ஃபெசிலிட்டி உருவாக்கிட்டு இருக்கோம், அங்கே 30-40 வருஷத்துக்கு வைப்போங்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன வைப்பீங்கன்னு யாருக்கும் தெரியாது.
ஸோ அப்போ அணுக்கழிவுகளை என்ன செய்ய போறீங்கிறதுக்கான ஒரு தெளிவான டெக்னாலஜி கிடையாது, ஒரு பார்வை கிடையாது, ஒரு பாலிசி கிடையாது. ஆனால் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்கன்னா இந்தியாவெங்கிலும் ரியாக்டர்ஸ் இருக்கும், இந்தியாவெங்கிலும் அணுக்கழிவுகள் இருக்கும். அப்போது சாதாரணப்பட்ட மக்கள் அவர்கள் தான் அது அருகாமையில் வாழக்கூடிய மக்கள் டெய்லி அந்த எக்ஸ்போஷரில் இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ என்னென்னா இந்தியாவை அணுக்கழிவுகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இது மாற்றும். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்ன அப்படின்னா, அப்போ நீங்கள் தனியார்கிட்ட வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் தான் பார்ப்பாங்க இல்லைங்களா. அப்போ அதுலேருந்து ஒரு ஆபத்து இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு ஆபத்து இருக்குது என்னென்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து இது ரன் பண்ணுறாங்கன்னு பொறுத்து கூடங்குளத்தை ஏன் ஷட் டவுன் பண்ணுறாங்க? ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் வரும்போதும் அவங்க வார்னிங் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நிறுத்து அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லாப நோக்கம் கிடையாது. ரெண்டாவது அவங்களை யாரும் கம்பல் பண்ண முடியாது, ஏன் ரன் பண்ணல அப்படின்னு. ஏன்னா சேஃப்டி தான் அவங்களுக்கு முக்கியம், அதனால அவங்க நிறுத்துறாங்க. அதை வந்து தனியார் செய்வாங்களா? அவங்களுக்கு டார்கெட் வைப்பாங்க இல்லையா? ஒரு நாளைக்கு நீ 100 மெகாவாட் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அவங்க என்ன ரிஸ்க் எடுப்பாங்கல்ல, சின்ன ஃபால்ட்டு தானப்பா பரவாயில்ல ஓட்டு அப்படின்ட்டு. இப்போ நம்ம பஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆனது பார்த்தோம்ல, ஃப்ரண்ட் டயர் வந்து தனியாக கலந்து போயிடுச்சு. எஸ்சிடி பஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் டயர் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது வந்துட்டு. அப்போது எந்த அளவுக்கு இஷ்டத்துக்கு மாட்டி ஓட்டு விடுன்னு அனுப்புகிறாங்க இல்லையா? அந்த அளவுக்கு தானே இருக்குது. ஒரு அரசு அமைப்புங்கிறதே அந்த அளவுக்கு தானே இருக்குது. மக்கள் உயிர் மேலே எந்த விதமான ஒரு அஜாக்கிரதையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஃப்ரண்ட் டயர் வந்து வெடிக்குது அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா. நம்மளால ஒரு பஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது அப்படி இருக்குது. இப்போ இது தனியார்கிட்ட போகும்போது வெறும் லாபத்தின் அடிப்படையில் போகும்போது தனியார் பஸ் எவ்வளோ வேகமாக ஓட்டுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா டைமுக்கு கரெக்டாக போகணும், ஆட்கள் உள்ள வந்து கண்டிப்பாக ஏற்றணும். அவனுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, அவனுக்கு அந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அப்போது நீங்கள் இதை ரன் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நீ எடு அப்படின்னா அதில் மோர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எப்போ வேணால் அதில் வந்து விபத்து நேருவதற்கான ஒரு ஆபத்து என்பது அதிகமாக இருக்கின்றது. ஸோ அப்போ அந்த பிரச்சனை அப்படிங்கிறப்ப தனியார்கிட்ட போகும்போது அவங்க லாபத்தோடு இயங்குகின்ற போது ஒரு அணுவில் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அந்த வகையில் எந்த வகையிலும் நம்ம வந்து இது தனியார்கிட்ட கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார், அப்புறம் இந்த கூடங்குளம் அந்த அணு உலை வந்து கூடங்குளத்துக்கு வருவதற்கு முன்பாக 90களே நீங்கள் சொன்ன மாதிரி அதற்கான ஒப்பந்தம் எல்லாமே போடப்பட்டது. ஆனால் 2011 தான் மக்கள் வந்து இது எதிர்ப்பு தெரிவிக்காங்க. அது பெரிய போராட்டமாக நடக்குது. அதற்கு என்ன காரணம்னா புகுஷிமால நடந்த அந்த பேராபத்தை பார்த்து நம்மளுக்கும் அது மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்தது. இது எப்படி அந்த காலகட்டத்தில் என்ன சார் நடந்துச்சு? அதாவது என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒப்பந்தம் வந்துட்டு 1988 போடுறாங்க. கோர்பட்ஷாவுக்கும் ராஜீவ்காந்திக்கு தான் நடந்துச்சு. ராஜீவ்காந்தி சப்சிக்வெண்ட்டாக ஆட்சி இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் எடுக்குது, அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியனும் வீழ்ச்சி அடைஞ்சிடுது. ஸோ அதனால் அந்த ஒப்பந்தத்தை அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு சரி திருப்பி இதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற வகையில் தான் 2வது ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. அப்போ அந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக மீனவர்கள் கடுமையாக போராடினார்கள். பெரிய அளவுக்கு ஒரு ஊர்வலம் போகிறாங்க. அந்த ஊர்வலத்தில் துப்பாக்கி சூடு நடந்தது. ஒரு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போ இது வந்து ஆரம்பத்தில் யாரும் எதுக்கல அப்படிங்கலாம் இல்லை, அந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டது கடுமையாக. அதுக்கு பின்பாக 2003ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான கட்டுமான வேலைகளை வந்து ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அதற்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலான போராட்டம் அடுத்து ஆரம்பிக்குது. ஐயா உதயகுமார் ஐயா அவர்கள், அவருக்கு முன்னாடி இருந்த சில நமக்கு எனக்கு பேர் வந்துச்சு, கேட்ஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவர்கள்லாம் வந்து அவங்க போராட வந்து ஆரம்பிக்கிறாங்க. வந்துட்டு ஆண்டன் கோமஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு அது போராட ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் வந்து அவருக்கான பிட் நோட்டீஸ் கொடுக்குறது, மக்களோட விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்குது. அங்கே கூட்டங்கள் நடத்துவது அந்த வகையில் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுகுஷிமா அணு உலை விபத்து வந்து என்ன ஒரு இது என்னென்னா அப்போ வந்து எல்லாருக்கும் இலவச கலர் டிவி கிடைக்குது. அப்போ என்னென்னா டிவியில் எல்லாம் இதை வந்து லைவில் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு இப்போ நியூக்ளியர் பவர் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா ரேடியேஷன் யாரும் கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்கு வாசனை கிடையாது, கலர் கிடையாது இல்லைங்களா. அப்போ உங்களால் உணர முடியாது. ஆனால் ஒரு ரியாக்டர் வெடிச்சா என்ன ஆகுங்கிறது ஃபுகுஷிமாவில் அங்கே லைவாக பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இதுதானே இருக்குது, நாளைக்கு நமக்கு இதுதானே பிரச்சனைன்னு உணர்றாங்க. அந்த வகையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க திருப்பியும் உதயகுமார் இவங்களெல்லாம் அழைக்கிறாங்க. சரி ஒரு நாள் உண்ணாவிரதம் அப்படிங்கிறது, அப்போ ஒரு நாள் உண்ணாவிரதங்கிறது இல்லை கண்டினியூஸாக பண்ணணும்னு சொல்லிட்டா இடுந்துக்கரையில் அந்த போராட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க முடியும். அதற்கு பின்பாக மக்களிடம் இந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகமாகுது. ஒரு அணு உலைனா என்ன, அதில் ரியாக்டர்னா என்ன, அணுக்கதிர் இயக்கம் என்ன பண்ணும், ரேடியேஷன் சார்ந்திருக்கக்கூடிய நோய்கள் என்ன மாதிரி உண்டாகும், போன் நேர டிசீஸ் அப்படிங்கிறது எப்படி உண்டாகுது, பாலியண்டிக் டிசீஸ்னா என்ன, மல்டிபிள் மைலோப்னா என்ன, கல்பாக்கத்தில் ஆல்ரெடி என்ன பிரச்சனை உண்டாக்கியிருக்கு, இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்பட்டதுக்கு பின்னாடி அவங்க கடுமையாக போராடுறாங்க. 3 வருஷம் தொடர்ச்சியான அந்த ஒரு அமைதியிலாம் அந்த ஒரு போராட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கடுமையாக ஒடுக்கப்பட்டது ரைட்டுங்க. ஆனால் என்னென்னா அந்த போராட்டம் ஏற்படுத்தின ஒரு விழிப்புணர்வு இருக்கு இல்லைங்களா,
ஸோ அது வந்து அணுசக்தி சார்ந்து எப்படி இயங்கும் அப்படிங்கிறது. இன்று அவர்கள் அவங்க வாழ்நிலை கடுமையாக இருக்கப்படும். இன்னைக்கு வந்து அது 2ங்கிறது 4 ஆகி 6 ஆகிற வரைக்கும் போயிருக்காது, 8 வரை போகலாம். நியூக்ளியர் பார்க் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல வரும் போதே தடுக்கலை அப்படின்னா எதிர்த்து போராடினார்கள். அது கடுமையாக ஒடுக்கப்பட்டது. அவர்களுடைய அனுமதி இல்லாமல், அவர்கள் அனுமதி மீறி தான் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2013ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக 15 டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் நடைமுறைப்படுத்தணுங்கிறாங்க, ஆரம்பிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு இதே என்னன்னா அதனுடைய சேஃப்டினஸை நீங்கள் உறுதி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த NPCILனால கண்டினியூஸாக அவங்களால ரன் பண்ண முடியல. இன்னைக்கு வரைக்கும் டெக்னாலஜிக்கல் ஃபால்ட் வந்துட்டு இருக்கு. அதே சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் தான் 2013ல் 5 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் DGR கண்டுபிடிங்கன்னாங்க. அந்த இடத்த சைட்டை வந்து கண்டுபிடிங்க, அணுக்கழிவுகளை சேமிப்பதற்கான தனி கிடங்கை உருவாக்க வேண்டும். அதையும் உங்களால பண்ண முடியல. அணுக்கழிவுகளை அங்கே சேமித்து வைக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஆனால் அதையும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா எல்லா வகைகளையும் மக்களுடைய நியாயமான குரலை மீறி தான் அது வந்துட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இது ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். நமக்கு ஒரு அணுக்கழிவு, ஒரு அணு உலை சார்ந்து இருக்கக்கூடிய இடம் என்னவாக மாறும், அது எப்படி பண்ணுகிறது, எப்படி மக்கள் மேலே அழுத்தம் கொண்டு வரப்பட்டு திணிக்கப்படுகிறது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு படிப்பினை ஏற்றுக்கொண்டு நாம் இந்தியாவில் வேறு எந்த இடத்துல நம்ம அணு உலையை வந்துட்டு அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்னெடுக்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம கூடங்குளத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் கூடங்குளத்தில் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது, எல்லா பக்கமும் வந்து எதிர்ப்பு குரல் வரும்போது, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அதை ஆய்வு செய்து இல்லை அது சேஃபான ஒரு விஷயம் தான், இது வந்து வளர்ச்சி திட்டம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரே சார். இல்லை ஒன்றுதான், அப்துல் கலாம் மட்டும் இந்த மாதிரி நிறைய பிரபலங்களை வந்து பயன்படுத்துனாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர் வந்து அரசு சார்போடு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர் தான். நீங்கள் அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் சிந்தனையாளர் நம்ம ஃபர்ஸ்ட் அவர் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. இப்போ சில பேரை வந்துட்டு அதே அப்துல் கலாம் ஐயா அவர் பிரசிடெண்டாக இருக்கும் போது தான் 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் மிகப்பெரிய அந்த மத கலவரம் நடந்தது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. அப்போ அதுக்கு பணியாற்றி அந்த இதுக்காக மக்களுக்கு ஆதரவாக பணியாற்றி கொண்ட தீசா சீல்பட் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்துல் கலாம் கிட்ட வந்து நாம் வந்து இதுக்கான ஒரு மனுவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழில் ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த குஜராத் ஜினசைடு இருக்கு இல்லைங்களா, அதில் ஏற்பட்டது வந்துட்டு அவர்கிட்ட எப்படியாச்சும் கொண்டு போகணும், தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஹிந்தியில் கொடுத்தா மற்றவங்களெலாம் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தமிழில் இது பண்ணிட்டு அவர்கிட்ட போய் கொடுக்க வந்து முயற்சி கொடுத்தாங்க. ஆனால் அதையும் மீறி தான் அவரால் இது செய்ய நடந்துச்சு. நீங்கள் இது சேஃபஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர். அப்போ என்னென்னா உங்களுக்கு ஹிந்துத்துவ அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு ஐடியல் முஸ்லீம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க. அவர்கிட்ட நம்ம முரண்படுறதுக்கு நிறையா இருக்குது, அவரோட விஷயங்களை ஆதரிக்கிறதுக்கான நிறையா. அவர் பொதுப்படையில் ஒரு நியாயமானவர், நேர்மையானவராக இருந்து நல்ல விஷயங்கள் சொன்னார், விஞ்ஞான வளர்ச்சிகள்லாம் ஈடுபட்டார், இதெல்லாம் ரைட்டு. பட் இன்னொரு ஆஸ்பெக்டில் அவர் டெக்னோக்ரண்டாக இருந்தார். அவரை வந்து நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக நம்ம பார்க்குறதை விட ஒரு டெக்னோக்ரண்டாக வந்து பார்க்கணும். டெக்னோக்ரண்டாக பார்க்கின்ற போது அப்படின்னா இந்தியா என்கின்ற கட்டமைப்புக்கு பொதுவான ஒரு புரிதல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆளுகின்ற அதிகார வர்க்கம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு உருவாக்கம் இருக்கு இல்லையா, அதை உள்வாங்கி கொண்ட அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் அவர் இருந்தார். ஸோ அந்த வகையில் தான் அவர் வந்து இதை வந்து ரொம்ப சேஃபஸ்ட்னு சொன்னார். உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இது சேஃபஸ்ட்னு அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஹிந்துவில் வந்து பெரிய ஒரு 1 பேஜ் வந்து ஆர்டிகல் எடுத்தார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கூடங்குளம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்காங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா. சரி, அவர் ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்குறாரு, ஓகே ஃபைன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஏன் 3 மாதத்துக்கு மேலே ஓடவும் இல்லை? உங்களால் கண்டினியூஸாக வந்து 6 மாதம் ரன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அதோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஏறத்தாழ 2013 6 மாதம் இயங்காதா சார்? இயங்காது. 2 மாதத்துக்கு மேலே அது இயங்காது, நிறுத்தி தான் வைப்பாங்க. கண்டினியூஸாக இயங்காது. பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லைட் வாட்டர் ரியாக்டர் அது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து ரியாக்டர்ஸ் எல்லாமே ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு அணு உலையை சார்ந்திருக்கோட கூலண்டாக வந்து ஹெவி வாட்டர் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த தொழில்நுட்பத்தில் ஓரளவுக்கு இந்திய விஞ்ஞானிகள் பரிச்சயமாகவராக இருக்காங்க. இந்த லைட் வாட்டர் ரியாக்டர்ஸ் இந்த புது டெக்னாலஜி இவங்களுக்கு ரொம்ப இருக்குது. எதாக இருந்தாலும் இவங்களுக்கு ரஷ்யாட்ட வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. அங்கே இருந்தால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து ரன் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதில் நிறைய தொழில்நுட்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா அவர் வந்து ஒரு இந்திய அரசினுடைய அந்த தன்மையிலேருந்து சொன்னார் அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணுமே ஒழிய, அவர் அரசுக்கு ஆதரவாக தான் பேசுவார். அதனால நம்ம இவரை பயன்படுத்தி கூடங்குளம் வந்து ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்ல வச்சுதான் ஒன்றிய அரசும் பயன்படுத்திக்கிச்சு. ஆமாம், அது தாண்டி என்னன்னா பொதுமக்கள்கிட்ட அவர்கிட்ட வந்து ஒரு கவர்ச்சி இருந்துச்சு இல்லையா. அவர் சொன்னா சரியா இருக்கு. ஒரு நோன் ஃபிகர் வந்து சொல்றாரு, இப்போ ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்காக தான் ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் தான். ஒன்றும் இல்லை, இப்போ சினிமா ஸ்டாரை வந்து ஏன் யூஸ் பண்றாங்க, கிரிக்கெட் ஸ்டாரை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் யூஸ் பண்றாங்க, அவர் சொல்லிட்டு அது கரெக்டாக இருக்குன்னு ஒரு பொது புத்தி இருக்கு இல்லைங்களா. அவங்க அந்த தொழில் அந்த அதில் நிபுணத்தை பெற்றவங்களா இல்லையாங்கிறதுலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. சரி, சச்சின் டெண்டுல்கரே வந்து பயன்படுத்துறாரு, அமிதாப் பச்சனே சொல்லிட்டாரு அப்படின்னு தானே யோசிக்கிறாங்க மக்கள். அவனு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அட்வர்டைசிங் டாக்டிக்ஸாக தான் வந்து பயன்படுத்தினாங்க. அதை தாண்டி உண்மையிலே நாம் வந்து அவர் சொன்னாலும் கூட நாம் ஆய்ந்து பார்க்கணும்.
சார் இன்னொன்று இந்த சாந்தி மசோதா கொண்டு வந்ததுக்கு என்னன்னா, மோடி அரசு வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவா இருக்காரு, அவருக்காக அமெரிக்காவுக்கு நம்ம வந்து திறந்து விடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சார். உண்மைதான். அவங்களுக்காக மட்டும் இல்லை, உலகங்களில் இருக்கக்கூடிய நிறைய நியூக்ளியர் விற்கக்கூடிய கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே இதில் லாபி பண்ணாங்க. கடந்த ஒரு வருஷமாகவே இந்த டைலாக் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சட்டம் வருவதற்கு முன்பாகவே நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி ஸ்மால் மாடல் ரியாக்டர்ஸை பற்றின பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்துட்டு ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிடுறாங்க, ஒரு பொதுமக்களுக்கான ஒரு தகவலை வெளியிடுறாங்க. பார்க்குறோம் அதற்கு முன்பாகவே கனடா நாட்டுக்கிட்ட இருந்து நாங்கள் வாங்க போகிறோம், அமெரிக்காட்டிருந்து வாங்க போகிறோன்னு ஒரு ரிட்டையர்டு டிப்ளமேட் வந்துட்டு ஒரு பேட்டி வந்து கொடுக்குறாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அவர் கொடுக்குறாரு. அதில் வந்து நாங்கள் அந்த நாடுகளுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்கோம், இந்த நியூக்ளியர் லையபிலிட்டி ஆக்டை வந்து நாங்கள் வந்து மாற்றி அமைக்க போகிறோம், அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேசப்பட்ட ஒரு விஷயங்கள். இப்போ இந்த சட்ட மசோதா பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆன ரெண்டாவது நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணுறாரு, நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படினா அமெரிக்காவினுடைய ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவுக்கு நம்ம ரியாக்டர்ஸ் வந்து விற்பனை செய்வதற்கான பாலிசிஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த சட்டம் வந்து 2வது நாள் இது நடக்குது. 1 வாரத்துக்குள்ளாக அதானே ரெடி ஆயிடுறாங்க. ஸோ அப்போ இது முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வரும் இந்த மசோதா. ஆமாம். அப்போ என்னன்னா, ஏன் 2010க்கு பின்பாக ஒரு புதிய ரியாக்டர் கூட இந்தியாவால் வாங்க முடியல? ஏன்னா யாருமே வந்து விற்பனை தயாரில்லை. ஏன்னா சப்ளையர்ஸ்க்கான லையபிலிட்டி பொறுப்பேற்றுக்க தயங்குறாங்க. அப்போ பேசிக்க இதில் ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு ரியாக்டர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது சேஃபஸ்ட் ரியாக்டர்னா நான் பொறுப்பேற்றுக்கணும்ல. இல்லை சாதாரண குக்கருக்கு நம்ம வந்து வாரண்டி கொடுக்குறோம் இல்லைங்க, ஒரு வாட்ச் வேணால் வாரண்டி கொடுக்குறோம், செருப்பு பேகுக்கு வந்து வாரண்டி கொடுக்குறோம், ஒரு ரியாக்டருக்கு யாராச்சும் வாரண்டி கொடுக்குறாங்களா? இல்லையா? ஸோ அப்போ ஏன் வந்து அந்த லையபிலிட்டி ஏற்றுக்க விரும்பல? அப்போ அதனோட ஆபத்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால் எந்த வகையிலும் நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ நம்ம மக்களுடைய பாதுகாப்பை மீறி அவர்களுக்கு உயிரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான ஒரு அரசனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓகே எங்களுக்கு வர்த்தகம் தான் முக்கியம் அப்படிங்கிற வகையில் தான் கொண்டு வந்திருக்கனால இந்த சரத்துக்கள்லாம் நினைக்கிறாங்க. நம்ம எது அதை அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். சார் அப்புறம் இந்த கூடங்குளம் பிரச்சனை நம்ம பார்த்துருப்போம், அது பெருந்த அளவில் பெரிய போராட்டமாக தான் நடந்துச்சு. ஆனால் இப்போ அது அந்த மக்கள் போராட்டத்தை தாண்டி இப்போ கூடங்குளம் அங்கே இயங்கிட்டு தான் இருக்குது. அந்த அணு உலை எல்லா மாநிலத்தையும் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லா மாநிலம் இதுக்கு ஒத்து உழைக்குமா? கஷ்டம்தான், நிச்சயமாக இருக்காது. மக்கள் போராட்டம் கடுமையானதாக இருக்குது. அது கூடங்குளம் அணு உலை போராட்டத்தினுடைய முக்கியமான ஒரு வெற்றியாக வந்து பார்க்கணும். நான் வந்து அது ஒரு தோல்வியடைந்த போராட்டமாக நிச்சயமாக வந்து பார்க்கவே மாட்டேன். என்னன்னா அது ஒரு 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஒரு அமைதி வழியில் ஒரு போராட்டம் நடத்த முடியும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். 2வது, அந்த போராட்டத்திற்கு பின்பாக தான் சூழலில் சார்ந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. சாதாரண ஒரு ஆர்கானிக்காக எழும்பின எல்லா மூமெண்ட்ஸுமே இருக்குது வந்துட்டு. ஸோ 2011 அந்த மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கம், மீத்தேன் எதிர்ப்பு இயக்கம், 8 வழி சாலை எதிர்ப்பு இயக்கம், நியூட்ரினோ எதிர்ப்பு இயக்கம், இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக அங்கே தோன்றுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதே இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்தியாவெங்கும்லேயே இருக்குது. அப்போ இந்தியாவெங்கும் நீங்கள் அணு உலையை நிர்மாணிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக. இப்போ ஒன்றும் இல்லை, ஆரவழி மலை பாதுகாப்பதற்காக போராடிட்டு இருக்காங்க இல்லையா. ஏன் அப்படின்னா டேரெக்டாக பார்க்குறாங்க டெல்லி என்ன ஆகிட்டு இருக்குன்னு, ஏர் பொல்யூஷனால என்ன ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நீ இந்த மலையும் காலி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் மோசமான சூழல் உருவாகுங்கிறதுனால மக்கள் நீதிக்கு வந்துட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க வந்து நீதிமன்றத்தை எதாவது கேட்குறாங்க. அர்ணப் கோசாமியே வந்துட்டு நீதிமன்றத்தை கேள்வி கேட்குறாரு. அவரே வந்து பிஜேபியினுடைய மிகப்பெரிய ஒரு ஊதுகுழலாக இருக்கக்கூடிய அவர் வந்து பிஜேபி கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு அந்த நிர்பந்தம் ஏன் அங்கே வந்து உருவாக்குது? அப்போ மக்களினுடைய அந்த போராட்டம் இது இருக்குல்ல, இந்த போராட்டத்துக்கு குணம் வருவதற்கும் எது கேட்க முடியும் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம் அப்படிங்கிறது நமக்கு கூடங்குளை அணு எதிர்ப்பு அந்த போராட்டம் தான். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அதாவது அவர்கள் அதை செயல்பட்டு இருந்தாலும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த அது பரப்பின ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால மற்ற மாநிலங்களில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொண்டு வருதுங்கிறது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். சார் இந்த சாந்தி மசோதா சட்டமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து எதிர்ப்பு தெரிவித்தா இந்த சாந்தி மசோதா இந்த சட்டம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தடுக்க முடியுமா? நிச்சயமாக அது வந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு அணு உலையை நீங்கள் நிர்மாணிக்க வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதலும் அப்படிங்கிறது வேண்டும். ஏன்னா மாநில அரசாங்கம் அதுக்கு தேவையான நிலம் கொடுக்க வேண்டும். மாநில அரசாங்கத்தினுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வேணும். ஸோ பாலிசி வைஸ் அவங்களுடைய அனுமதி அப்படிங்கிறது முக்கியமான. ஸோ அந்த வகையில் மாநில அரசாங்கத்துக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு. அல்டிமேட்லி வந்து இன்னொரு விஷயம் நமக்கு என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கனிமங்களும் சரி, எல்லா இயற்கை வளங்களையும் சரி தனியார்மயமாக்கிட்டு வராங்க. இப்போ கடந்த நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா விதை சட்ட மசோதாவும் அறிவித்தாங்க. அதன் அடிப்படையில் விதைகளை நிறுவனமாக்குவதற்கான ஒரு அறிவிப்புமே வந்திருக்கு. ஸோ அடுத்து அந்த சட்டமும் கொண்டு வரப்படலாம், நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படலாம். இன்றைக்கி அந்த சட்ட மசோதாவாக இருக்குது. அப்போ விதையில் ஆரம்பித்து அணு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் தனியாரிடம் கொடுப்பது அப்படிங்கிறத ஒன்றிய அரசினுடைய ஒரு திட்டமாக இருக்குது, செயல்பாடாக இருக்குது. அது பிஜேபி அரசினுடைய கொள்கையாக இருக்குது. அப்போ அதற்கு மாற்றாக பேசக்கூடிய முற்போக்கு சார்ந்திருக்கக்கூடிய, இடதுசாரி தன்மையில் சார்ந்திருக்கக்கூடிய, திராவிட கருத்தில் சார்ந்திருக்கக்கூடிய, தமிழ் தேசிய கருத்திற்கு சார்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு தேவை இருக்குது.
ஸோ அந்த வகையில் அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ், இப்போ கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு சிபிஎம் கவர்மெண்ட் அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். வெஸ்ட் பெங்கால் அப்படி வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். ஸோ அப்போ எதிர்க்கட்சிகள் அவங்களுக்கு எல்லை உட்பட்ட வகையில் அது நடைமுறைப்படுத்தாமல் தடுப்பதற்கான எல்லா வேலையும் செய்யலாம். அந்த அதிகாரம் அப்போது இருக்குது. அதை ஆனா நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசு தாண்டி மாநில அரசு செய்ய முடியுமா சார்? செய்ய முடியும். நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை வந்துட்டு நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ மீத்தேன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்களே, ஹைட்ரோ கார்பனை நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. புதிய ஹைட்ரோ கார்பன்ஸ் இங்கே அனுமதி தரதில்லை. ஒன்றிய அரசாங்கம் அதுக்கான 7 அறிவிப்பு கொடுத்துக்கு பின்பாகவும் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முடிவெடுப்பதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்தில் இருக்குது. அதை நிச்சயமாக செய்யலாம். அது செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. அடுத்த கட்டம் இந்த சாந்தி மசோதா அடுத்த லெவலுக்கு எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.